Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மகாகவி பாரதியின் நினைவு தினத்தை அரசு தினமாக கொண்டாட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளிக்கேணியில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். பாரதியாரின் நினைவை போற்றுவோம். பாரதியாரின் நினைவு நாளை ஒரு அரசாங்க விழாவாகவே நடத்தணும். ஏன்னா பாரதியாரினால் தான் இந்த தேசத்திற்கு ஒரு கனல் ஊட்டப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவரோட நினைவு நாளைக்கு அரசாங்கம் பெரிய விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். அதில் கீதா மோகன் அவர்கள் அவங்க பள்ளியிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முதலில் அவர்களை பாராட்டை நான் தெரிவிக்கிறேன். அது மாதிரி SRMல இருந்தும் இளைஞர்களை கூட்டி வந்திருக்காங்க. அதுக்கும் நான் எனது பாராட்டை தெரிவிக்கிறேன். இது இன்னும் அதிகமாக விமர்சையாக பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதே மாதிரி அவரோட நினைவு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். இதற்கு அரசாங்கம் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று இன்னைக்கு இப்போதான் நான் வரும்போது கேள்விப்பட்டேன், முதலமைச்சர் 1 கோடி கையெழுத்து வாங்க போறாராம். என்னன்னா தமிழகத்தை தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை தள்ளாடமா இருக்க சொல்லுங்க. எல்லா டாஸ்மாக் கடையும் கூடி நாங்க சொல்லுவோம், தமிழகத்தை தள்ளாட விட மாட்டோம், நீங்க தள்ளாட விட மாட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் தள்ளாட விட மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் தமிழகத்தை தலை நிமிர வைப்போம். தலை குனிய வைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு தலை குனிய தானே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், தள்ளாட வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு இதுவே போதும், இவர் எப்படி தமிழகத்தை எதிர்மறையாக எடுத்து செல்கிறார் என்பது. இன்னைக்கு எல்லா விமான நிலையங்களும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எக்மோர் ஸ்டேஷன் மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு விரிவுபடுத்தப்படுகிறதுன்னு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது இல்லையா? டாஸ்மாக் மட்டும்தான் தமிழகத்துக்கு பெருமை சேர்ப்பதா? ஆக நீங்க அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு 4500 கோடி ரூபாய் முதலீடு, 95 புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் சொல்றீங்க. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளில் நமதோட மரியாதையையும் நமது மதிப்பையும் உயர்த்தி வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடுல இருந்து முதலீடு கிடைக்கிறது. ஆனால் அந்த முதலீடு இவ்வளவு முன்னால போனதுனால என்ன முதலீடுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. அதனால ஏதோ இந்த வார்த்தையே நான் எதிர்க்கிறேன். தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டோம் என்று நீங்க தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். நாங்கள் தாமரையினால் தமிழகத்தை தலை நிமிர வைப்போம், தள்ளாடாமல் வைப்போம், தள்ளாடுவதை தடுப்போம். இதுதான் எங்களோட விஷயம். உலகமே இந்தியா தலை நிமிருதுன்னு சொல்லும் போது ஸ்டாலின் தமிழகம் தலை குனிஞ்சிட்டு இருக்குன்னு பேசினார்னா அப்புறம் நம்ம என்ன அவரை சொல்றது? உலகத்தில் இருந்து இவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள். ட்ரம்ப் வழிக்கு வருவார்னு நமக்கு முதலே தெரியும். ஸ்டாலினும் பின்னால வழிக்கு வந்துருவாருன்னு நமக்கு தெரியும். டெல்லியில ஒரு துணை குடியரசுத் தலைவரா தமிழகத்தை தலை நிமிர வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு பெருமைப்படாமல் தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்வது தமிழர்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள் என்பதுதான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.